தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் ஒரு நாயனார், முனையடுவார் நாயனார்னு பேர். இவர் பிறந்தது முக்தியானது நீடூர், மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற திருத்தலம் நீடூர். இவர் ஒரு படையை தனக்கென்று உருவாக்கி கொண்டார். அந்த படை வீரர்களுக்கு சகலவிதமான பயிற்சிகளையும் கொடுத்தார். எந்த ராஜாவையும் எதிர்த்து போரிட தேவையில்லாத போது ஒரு தனிப்பட்ட நபர் எதற்காக ஒரு படையை உருவாக்கி கொள்ளணும்? சந்தேகம் வருதா இல்லையா? இதுபோல் நீங்கள் வேற யாரான கேள்விப்பட்டிருக்கோமா? இதுவரைக்கும் பெரும்பாலும் கேள்விப்பட்டதில்லை. என்ன காரணத்தினால் ஒரு படையை உருவாக்கினார் அப்படின்னா, இந்த முனையடுவார் நாயனார் சிறந்த சிவபக்தர். சிவனடியார்களுக்கு எப்போதும் சேவை செய்து கொண்டிருப்பார். ஒரு சிவாலயத்தில் திருப்பணி அப்படின்னா ஓடி போய் செய்வார். ஒரு சிவாலயத்தில் திருப்பணி செய்வதற்கும் சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதற்கும் தொண்டு செய்வதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் என்ன வேணும்? பணம் வேணும், அப்புறம் மனசு வேணும். ரெண்டு வேணும், பணம் வேணும், மனம் வேணும். இது ரெண்டும் யார்கிட்ட? இந்த முனையடுவார் நாயனார்கிட்ட இருக்கு. பணம் எப்படி வருது? படம் வச்சுருக்காருன்னு பார்த்தோம். அதை வச்சு எப்படி பணம் வரும் சொல்கிறேன். என்ன தெரியுமா பண்ணுவாராம்? இப்போ ரெண்டு நாட்டுக்கு நடுப்புற போர் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ரெண்டு ராஜாக்கு நடுப்புற ஒரு யுத்தம் நடக்கிறது. இவர் ஏற்கனவே ஒரு ஒரு படம் வச்சிருக்கார், சில வீரர்களோடு வச்சிருக்கார். இந்த ராஜா என்ன பண்ணுவானா, இவர்கிட்ட கேட்பானா, யாரு? முனையடுவார் நாயனார்கிட்ட, ஐயா எனக்கும் இந்த ராஜாவுக்கும் போர் நடக்க போகுது, நீங்க உங்க படையோட நான் வெற்றி பெறுவதற்கு உங்களால் உதவ முடியுமா? நான் வெற்றி பெறுவதற்கு தாங்கள் உதவினால் நீங்க ஜெயிச்ச பிறகு அந்த வெற்றியை என்கிட்ட சமர்ப்பிச்ச பிறகு நான் உங்களுக்கு பொன்னும் பொருளும் தருகிறேன் அப்படின்ப. இவருக்கு என்ன வேணும்? அதான் வேணும் இவருக்கு. சரி, நான் உங்க பக்கம் இருக்கேன் அப்படின்ப. இந்த மன்னனுக்காக, இந்த மன்னனின் சார்பாக அவர்கள் படையுடன் சென்று எதிரி நாட்டு மன்னனை வீழ்த்தி வெற்றியை காணிக்கையாக இந்த மன்னனுக்கு சமர்ப்பிப்பார். அப்படி சமர்ப்பிக்கிற போது அந்த மன்னன் பார்ப்பான், ஆஹா, எதிரி நாட்டிலிருந்து இத்தனை பொருட்களை கொண்டு வந்தீர்களா, நான் உங்களுக்கு இவ்வளோ தரேன் அப்படின்னு தங்கத்தையும் வெள்ளியையும் மற்ற பொருட்களையும் இந்த முனையடுவார் நாயனாருக்கு சமர்ப்பிப்பானாம் சம்பந்தப்பட்ட மன்னன். இந்த பொருளை என்ன பண்ணுவார் முனையடுவார் நாயனார்? தன்னோட குடும்பத்துக்கு பயன்படுத்த மாட்டார். மனைவிக்கு ஏதான வாங்கணும், கொடுக்க மாட்டார். நல்ல வீடு கட்டிக்கலாம், மாளிகை கட்டிக்கலாம், செலவு பண்ண மாட்டார். வசதியாக வாழலாம், இந்த பணத்தை நம்ம பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம், வச்சுக்க மாட்டார். உடனுக்குடன் அந்த பணத்தை என்ன பண்ணுவார்? சிவனடியார்களுக்கு செலவழிப்பார். எங்கான சுத்து வட்டாரத்தில் ஏதான கோவில் சிதிலமடைந்து காணப்படுகிறதா, ஒரு ஆலயத்திற்கு திருப்பணிகள் தேவைப்படுகிறதா, கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்துடுவார். இதைத்தான் பண்ணினார். இப்ப ஒரு சந்தேகம் நமக்கு வரணும், அவசியம் வரணும். என்னடா அது, இவர் சிவபக்தர்னு சொல்றோம், சிவனடியார்களுக்கு உதவுபவர்னு சொல்றோம், திருப்பணிகளுக்கு உதவுபவர்னு சொல்றோம். அப்படின்னா எந்த ராஜா கூப்பிட்டாலும் இவர் போவாரா? எந்த ராஜா கூப்பிட்டாலுமே போயிடுவாரா? ஒருவேளை அந்த ராஜா ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல், ஒரு நேர்மையான சிந்தனை இல்லாமல், ஒரு வஞ்சகத்தன்மையுடன் அந்த ராஜா வாழ்ந்தால் அந்த ராஜாவுக்கும் போய் வேலை செய்வாரா ஒரு சிவனடியார் அப்படின்னு கேட்கலாம். தோணுது இல்லையா? இப்போ காசு பணம் அப்படின்னா எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். இப்போ காலம் அப்படிதான் இருக்கு. நம்ம பார்க்குறோமே, எத்தனையோ சம்பவங்கள் பார்க்குறோம், செய்திகளில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம். காசு பணத்திற்காக அம்மாவை கொண்டான்னு பார்க்குறோம், காசு பணத்திற்காக அந்த வீட்டை ஏமாற்றி வாங்கினான்னு பார்க்குறோம், எவ்வளவோ படிக்கிறோம். பணம்தான் எல்லாவற்றையும் இந்த காலத்தில் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னாலுமே
அந்த காலத்தில் இந்த முனையடுவார் ஆகப்பட்டவர் பணம் பெறுவதற்காக எந்த மன்னன் கூப்பிட்டாலும் செல்வாரா? எந்த விதமான துஷ்ட எண்ணங்களுடன் ஒரு மன்னன் அழைத்தால் போரிடச் செல்வாரா? ஒரு நல்ல மன்னனை எதிர்த்து போரிடுவாரா? அப்படிலாம் நமக்கு கேள்வி வரும். அதற்கு என்ன ஒரே பதில் அப்படின்னா, எந்த பக்கத்தில் நியாயம் இருக்கிறதோ, எந்த பக்கத்தில் உண்மை இருக்கிறதோ அந்த பக்கம்தான் போரிடுவாராம். அப்படித்தான் வாழ்ந்தார். இன்னைக்கு சொல்லுவோம் கூலிப்படைன்னு சொல்லுவோம் ஒருத்தனை தீர்த்து கட்டுறதுக்கு. அப்படி அல்ல. இவர் வச்சிருந்த படைங்கிறது சிவனுடைய படை, சிவனுடைய படை, சிவன் அடியார்களுடைய படை. அப்படித்தான் வச்சு எல்லாருக்கும் உதவினார். நல்ல மன்னர்களுக்கு உதவினார். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உதவினார். அந்த பணத்தை தான் பலருக்கும் செலவு செய்தார். பல நல்ல காரியங்களுக்கு செலவு செய்தார். அதனால தான் அந்த நாயனாரை இன்றைக்கும் நாம் போற்றுகிறோம். இந்த நீடூரில் இருக்கிற சிவாலயத்தில் அந்த மகானுடைய அற்புதமான திருச்சன்னதியை நாம் பார்க்க முடியும். 2 கைகளையும் இப்படி கூப்பிய வண்ணம் காணப்படுவார். அந்த முனையடுவார் சிவனுக்காக, சிவனடியார்களுக்காக வாழ்ந்தவர். அந்த போர் பயிற்சி என்ன இருந்தாலுமே அதெல்லாம் சிவனுக்கு செய்கிற தொண்டு என்று வாழ்ந்த மகான், அற்புதமான இந்த மகான். நன்றி, வணக்கம்.